கேக்குதா உங்களுக்கு ஆத்திசரம்? இன்னைக்கு வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்காக. ஆமா, கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்காக ஒரு முக்கியமான வேண்டுதல் கூட இருக்கு. அதுக்கும் சேர்ந்து தான் போயிட்டு இருக்கோம். என்ன கோயிலில் நம்ம தம்ப்லைன்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. கொஞ்சம் பூமி வந்து குளிர்ந்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். நல்லாவும் இருக்குது. அடித்த வெயிலுக்கு மழை பெய்யும், நல்லா குளுன்னு இருக்கு. இப்போ நாங்கள் வரையில கூட பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் மழை பட்டை கிளப்பிட்டு இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் வெயில். அரவக்குறிச்சி தாண்டி இந்த பைபாஸ் ஏறணும், இங்கே மழை இல்லை, வெயில் தான். ஸோ வந்து எல்லா ஊர்லேயுமே மழை பெய்யுது. ஆனால் எந்தெந்த ஊருன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா இப்போ வந்து டிவி ஆன் பண்ணால் மழை பெய்யுறது சொல்கிறதில்ல, நம்ம விஜயனாவை பற்றியே தான் எல்லா சேனல்லையும் வந்துட்டு இருக்கு. மழை எந்த ஊரில் பெய்யுதுன்னு பார்க்க முடியறது இல்லை. அதனால எந்தெந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாடிக்கொம்பில் இருக்க பைரவர் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். போயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா போகவே முடியாமல் போயிடுச்சு, போக முடியாமல் போயிடுச்சு. அதனால சரி போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போனோம். கிளம்பிட்டோம். தம்பி வந்து வந்திருக்காரு, வாங்கன்னு சொன்ன வந்துட்டாரு கிளம்பி. பின்னாடி வந்து அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நானும் மாமா பரணியும் ஆத்தாவும் வரவில்லை. அவங்க 2 பேரும் வரவில்லை. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். அப்போ ஆத்தா வந்தால்தான் அவனும் வந்திருப்பான், ஆனால் வரலன்ட்டான். ஸோ அதனால் நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். இதுக்காக பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக தம்பி நல்லபடியாக படித்து நல்லா மார்க் வாங்கிட்டு அவனுக்கு வந்து நல்ல மெமரி பவர் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து தாடிக்கொம்பு கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஒரு வேளை அதனாலேயே கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே போனால் அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து படிப்பு கொடுக்குற சாமி அங்கே இருக்காங்க. இத்தனை நாள் போகிறோம், அது சாமி பேர் கூட எனக்கு தெரியல. அங்கே வந்து எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களோட பேனா, பென்சில், பேர், அவங்களோட மார்க் எல்லாம் சொல்லியுமே அர்ச்சனை பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் தம்பி எக்ஸாம் எழுதுகிறப்போ வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சோம், எங்களால் வந்து பண்ண முடியல. கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலை. கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலை, அதனால் வந்து வரல. அப்போ போய் இப்போது இன்னும் ரிசல்ட் வேறு வரலைங்களா தம்பிக்கு. போய் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நல்ல மாதிரியாக மார்க் வாங்கணும். அதே மாதிரி இப்போ 12th ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். அதே மாதிரி 10th ரிசல்ட் வரப்போது எல்லோரும் வந்து அவங்களோட மார்க்கை பார்த்துட்டு யாரும் எந்த ஒரு விபரீத முடிவுகள் எடுக்க வேண்டாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்த மார்க் வந்தாலும் நம்ம வந்து நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கணும். படிப்புங்கிறது சாகிற வரைக்கும் படிக்கலாம். ஸோ வந்து இப்போ இல்லைனாலும் மறுபடியும் அதை எழுதிக்கலாம் நம்ம எக்ஸாம். கண்டிப்பாக. அதனால் வந்து எந்த இதுக்குமே எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட எதாவது வேலையும் செஞ்சோம் அப்படின்னா நம்மளும் நல்லாயிருப்போம், நம்ம ஃபேமிலி, நம்மளை நம்பி இருக்கிற ஃபேமிலி நல்லாயிருப்போம். ஸோ அதனால் வந்து எதுலேயும் பார்த்துக்கலாம் விடுங்க. மன தைரியம் தானுங்க. அப்படி பார்த்தா இனிமேல் தைரியம் இல்லாதவங்களாம் என்ன தைரியம் இல்லாதவங்கன்னு பார்த்தா ஊரில் யாருமே தைரியம் இல்லைன்னு தான் அர்த்தம். எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? நீ 10வது மார்க் வாங்குகிற எல்லா பிள்ளைகளுக்குமே எங்களுடைய வந்து வாழ்த்துக்கள். நாங்களும் போய் கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு வரோம், எல்லாத்துக்கும் மார்க் நல்லபடியாக வரணும். அவங்களோட ஃப்யூச்சர் அடுத்தது வந்து ஹையர் செகண்டரி வந்து அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அதுலேயும் நல்லா என்ன சொல்லி நல்லா மார்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நல்லா படிச்சிங்கன்னா காலேஜில் உங்களுக்கு நல்லா ஃப்யூச்சர் இருக்குது. நல்லா படிச்சுட்டு அங்கே போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த மாதிரி பரணிக்கே நாங்கள் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கோம். என்ன எடுக்கலாம். சார் வந்து கடைசியாக நான் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். சரி, அவனுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துட்டு போட்டோம். கடைசியா ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. இவர் ஆர்ட்ஸ் எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, 2 எக்ஸாம் எழுதிட்டு எப்பறம் எழுதிருக்கிறேன்னா 30 பக்கம் 20 பக்கம் எல்லாம் எழுதியிருக்கிறோமா, பர்சன்டேஜ் வந்தாலே தெரியும் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, எப்படியோ வந்தால் அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணால் சரி. அந்த மாதிரி இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10-20 நிமிஷத்தில் போயிடுவோமா? போயிடுவோம். இங்கெல்லாம் மழையே இல்லை.
இப்போ நம்ம வந்து வேடச்சந்தூர் கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆமாம் இப்போ இல்லை, நல்லா குளுக்குளுன்னு இருக்கு பூமி. இப்போ பார்த்தீங்கன்னா வேடச்சந்தூர் வந்துட்டோம் மாமா. ஏசரோ இந்த வேடச்சந்தூரை பற்றி நேற்று ஒன்று படித்தேன் மாமா. ஒரு தம்பி வந்து போட்டிருந்தா அப்படி வேடச்சந்தூருக்கு அப்படி ஒரு பெருமை இருக்குதானே? என்ன பெருமை? வேடச்சந்தூரில் வந்து யார் எந்த கட்சியிலேருந்து ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சியில் இருக்கவங்களாம் வந்து சிஎம்மாக வருவாங்களாமா. ஆமாம், உண்மையாலுமே அது வந்து வரலாறாமா? ஆமாம், வரலாறுன்னு சொல்லி போனது. அப்படி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் நான் படிச்சுட்டு அப்படியே. இல்லை எனக்கு தெரியும். நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். அதாவது வேடச்சந்தூர் தொகுதியோட எம்எல்ஏ எந்த ஒரு கட்சிக்காரவங்க இந்த எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டிஎம்கே ஜெயிச்சாலும் சரி, ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் சரி, இப்போ டிவிகே ஜெயிச்சிருக்கு, எந்த எம்எல்ஏ வந்து வேடச்சந்தூரில் ஜெயிச்சு வின் பண்ணுறாங்களோ அந்த எம்எல்ஏவோட கட்சி அது என்ன கட்சியோ அதுதான் வந்து தமிழ்நாடு சிஎம் சீட்டில் உட்காருவாங்களா. இது இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒரு வரலாறு. வேடச்சந்தூர்னா இதுதான் வரலாறாமா. எந்த எம்எல்ஏ இருக்கா அப்படியோ அந்த எம்எல்ஏவோட ஆட்சி தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டிவிக்கே தான் வந்திருக்கு. அப்போ மேலே யார்? நம்ம தளபதி விஜயகாந்தா, அவர் தான் சிஎம். கண்டிப்பாக அந்த வரலாறு மாறப்போகிறதே இல்லை. இது நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும். பாருங்களேன். அப்படியா? ஆமாம். அந்த நான் படித்தோன்னே என்ன இப்படி சொல்லியிருக்காங்க, சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நினச்சி நான் அவரை கேட்டேன். இப்போ தான் தெரியுது அது உண்மையா இல்லையான்னு சொல்லி. யாராவது வேடச்சந்தூர்லேருந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறோம். இல்லையாப்பா? ஆமாம், உண்மையா பொய்யானது எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் படிச்சது தான் சொல்கிறோம். படிச்சது தான் நாங்கள் சொல்கிறோம். ஓ இப்படி கூட இருக்குதா வேடச்சந்தூருக்கு ஒரு வரலாறு? ஓகே, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வரலாறு. ஆனால் இந்த வரலாறுங்கிறது எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு படிச்சு. நடக்கும் வரலாறு என்றும் மாறாது. நம்ம தான் வந்துட்டோம். என்ன ரோடு போடுறங்கிற பேர்ல வழியை மறைச்சிட்டாங்க. எந்த வழியில போறோம்? ஆமா, நம்ம எந்த வழியில போவோம்? வழியில இறங்குது. நீ வேற பயம்பொருத்தி விடுற மம்மணி. நான் பார்த்தேங்கடா. ஏன்னா இதுக்கு வழி இல்ல. இல்ல நம்ம அங்க போய் இறங்கி உள்ள வரணும். திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸ் வழியா வந்து வரணும். கரெக்ட்டா? ரொம்ப தூரமா சுத்திட்டு வர மாதிரி. ஓ இதெல்லாம் கோயிலுக்கு போற கூட்டம் தானா? ஆமா, கோயிலுக்கு போற கூட்டம் தான். இந்த வழியா போறாங்க பாரு. ஷார்ட்கட்ல அது. ஷார்ட்கட். ஆமா. இன்னைக்கு வந்து தேய்பிறை அஷ்டமிங்க. சிறப்பா பூஜையா இருக்கும் தாடிக்கம்பு கோயில்ல. நிறைய பேருக்கு எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு நடந்த நன்மைகள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அதாவது நாங்கள் மட்டும் வரது இல்லாமல் எங்கள் கூட எங்கள் அம்மாவை இழுத்துட்டு வந்துடும். எங்கள் அம்மா வந்துடும் எப்போ வந்தாலும். அதனால் எங்கள் அம்மாவை கொடுத்து வந்துருக்கோம். டிக்கெட் கொடுத்து வாங்குறோம். டிக்கெட் கொடுங்க. ஏறி போனால் ஒன்றும் பண்ண முடியாது. டிக்கெட் வந்து 30 ரூபா கார் பார்க்கிங். சில்லறை இல்லாமல் எங்கள் அம்மா கொடுத்தாங்க. மற்ற நாள்லாம் சில்லறை இருக்கும், இந்த கோயிலுக்கு வர அன்னைக்கு தான் சில்லறை இருக்காது. அது கிழிஞ்சிருக்கு. இந்த தடவை வந்து இவரை வந்து போட சொல்லியிருக்கேன், நல்லா வேண்டிக்கிட்டு போடுங்க அப்படின்னு. இன்னும் நிறையா வந்து மண் தீபம், பெரிய பெரிய தீபங்கள், அப்புறம் இங்கே இருங்க மண் தீபம், விளக்கு தீபம், அப்புறம் எள்ளு, ஒவ்வொரு விதமாக வந்து தீபம் போட்டுட்ருக்காங்க. பூசை ஆயிட்டுருக்கு மாமோ, பால் அபிஷேகம். செம்மையாக மழை பெய்ய போகுதுங்க கோயிலில். பாருங்க மேலே பாருங்க, கருக்கள் கட்டி கிடக்குது. கருக்கள் கட்டிக்கிச்சு.
பாலாபிஷேகம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம். ஆமாம். ஆனால் அலங்கார பூஜை பார்க்கணும். ஆனால் இன்னொன்று என்னென்னா 500 ரூபா கொடுத்தா பால் குடம் டேரெக்டாக சாமிக்கிட்டே போயிடலாம். 500 ரூபா கொடுத்து போகலாம். இந்த பாலாபிஷேகத்துக்கு பால் குடம் நம்ம வந்து இங்கே வந்து குடம்லாம் கொடுத்துருவாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட சொன்னா உங்களை அங்கே போக சொல்லி சொன்னேன் நான். உங்களை லைனில் நிற்கிறோம், அங்கே லைனுக்கு போங்க, பூ வாங்கினான்னு நீ சொன்னேன் நான். சரி, நீங்கள் என்ன பிரச்சனை அங்கேருந்து நான் கோயிலுக்கு போகிறப்போ மழை இல்லை. கோயிலிருந்து கிளம்பிட்டோம். ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க திண்டுக்கல்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அன்னைக்கு எடுக்க முடியல. இது வந்து அடுத்த நாள் தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். எல்லா சாமியும் நல்லபடியாக பார்த்து நல்லா வேண்டிட்டு வந்துட்டோம். எல்லோரும் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, தாடிக்கொம்பு கோயில் பைரவர் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கை. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பைரவர் கோயிலுக்கு ஒன் டைம் ஆச்சு வந்து சாமி கும்பிட்டுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களிருந்து வெளிப்படுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.